வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோவில் சனி பகவானின் காரத்துவங்களை பற்றி தான் பார்க்கலான்னு இருக்கோம். அவரோட உயிர் காரத்துவம், தொழில் காரத்துவம், உடல் உறுப்பு காரத்துவம் மற்றும் நோய்கள் தரக்கூடிய காரத்துவம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி அப்படின்னா ஆயுள் காரகன். நம்ம ஆயுளை நிர்மாணிப்பது அப்படின்றது அது காரத்துவம் படைக்கிறது சனி பகவான் தான். அதேபோல் சனி பகவானின் சொல்லணும்னா தொழிலாளர்கள், மக்கள், பிரஜை, வேலையாட்கள், பொதுமக்கள், இது எல்லாமே சனி பகவான் தான். அதனால ஒரு ஜாதகத்தில் அரசியலில் ஈடுபடணும், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா சனி தான் மக்கள், பிரஜை, தொண்டர் படை, அந்த தொண்டர்கள் அப்படின்ற மக்கள் அப்படின்னா சனி தான். ஸோ அந்த ஒரு ஜாதகத்தில் அரசியலில் இருக்கணும், மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும். சனி பகவான் தரக்கூடிய தொழில் அப்படின்னா கூலி தொழில், அடிமை தொழில், துப்புரவு ஆட்கள் செய்யக்கூடிய தொழில், துப்புரவு பணிகள், நம் உடல் உழைப்பினால் வரக்கூடிய தொழில்கள். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்றது நார்மலாக வந்து ஒரு ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டர் வச்சு வேலை செய்யுது. இதுவே ஒரு கொளுத்து வேலை செய்கிறவங்க, ஒரு இரும்பு கம்பெனியில் இரும்பு பட்டறையில் வேலை செய்யணும்னா அவங்க உடல் உழைப்பு தான் அந்த இடத்துல வேலையே. ஸோ அந்த மாதிரி நம்ம உடலை ரொம்ப வருத்தி வேலை செய்யக்கூடிய தொழில் எல்லாமே சனி பகவானின் தொழில் தான். ஸோ இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், இரும்பு வாங்கிறது, விற்கிறது, செய்கிறது, அதுமாதிரி தகரம் சம்மந்தப்பட்ட தொழில் சனி தான். எண்ணெய்ன்றது இந்த பெட்ரோலு, டீசலு, கச்சா எண்ணெய், ஒரு எந்த இடம் வந்து அந்த ஒரு எண்ணெய் பிசு தன்மை கொண்டது, இந்த ஒரு அந்த கிரீஸு, அந்த மாதிரி பிசு தன்மை அந்த மாதிரி கொண்டது எல்லாமே சனி பகவானின் காரத்துவத்தில் வர்றது தான். அது மாதிரி ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட, மரம் சம்மந்தப்பட்ட, விறகு, மரம் சம்மந்தப்பட்ட ஃபர்னிச்சர், பிளாஸ்டிக் ஃபுல் அண்ட் ஃபுல் சனி தான். பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் பேகு, பிளாஸ்டிக் சேரு, பிளாஸ்டிக்கில் ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே, இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எல்லாமே சனியின் காரத்தோட்டில் வர்றது தான். அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஒரு பொருள் வந்து வாங்கி செகண்ட் ஹேண்டில் விற்கிற, இந்த சில பேர் பைக் வாங்கி விற்பாங்க, சில பேர் வந்து ஒரு பொருளை வாங்கி இது பண்ணுறது, அதாவது செகண்ட் ஹேண்ட்ஸில் விற்கிறது, ஃபோன் கடை வச்சுருக்கிறது, பைக் கடை வச்சுருது, இதெல்லாமே செகண்ட் ஹேண்டில் வச்சுக்கிறது சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு பொருளை வாங்கி செகண்ட்ஸில் விற்கிறாங்க, அப்படி செகண்ட் ஹேண்ட் அப்படின்னாலே சனி தான். சனி நல்லா தான் செகண்ட் ஹேண்டான தொழில் அப்படின்றது அமையும். அதே மாதிரி இந்த பழைய பொருட்கள் வந்து காய்லாங்கடை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே சனி பகவானின் தொழிலில் வரக்கூடியதான். அதேபோல் மது கடை, இந்த ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறது, ஒயின் ஷாப்பில் இருக்கிற இந்த ஒயின் ஷாப் பாரில் வேலை செய்கிறேன், ஒயின் ஷாப் பார் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சனியின் காரத்தூரில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுமாதிரி சனி சொல்லணும், ஃபஸ்ட்டே சொன்னதான் அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது சனி பகவானின் கண்மை. அதே மாதிரி அரசாங்கத்தை மிக உயர்ந்த அங்கத்தில் வரணும் அப்படின்னாலும் சனியோட தன்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன் அப்படின்ற அதெல்லாமே வந்து மக்களின் சேவைக்கான தொழில் தான். ஸோ அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும்னு சொன்னாலும் அட் த சேம் டைம் அந்த இடத்துல சனியும் ரொம்ப வலுத்து இருந்தால் தான் அதில் நீடித்து நல்ல பேரும் புகழும் வாங்கக்கூடிய அம்சம் கிடைக்கும். ஸோ சனி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொன்னோம் அப்படின்னாலே ஒரு கூலி தொழில், அடிமை தொழில், உடல் உழைப்பை வைத்து செய்யக்கூடிய தொழில் அப்படின்றது தான் சனிக்கு முக்கிய தொழிலாக வருமே இந்த இடத்துல. சரிங்களா? அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்டது, மெக்கானிக் ஷெட்டு, இந்த அழுக்குப்படக்கூடிய தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சனி தரக்கூடிய தொழில் தான். அதே மாதிரி சனியோட உடல் உறுப்புகள் அப்படின்னா நரம்பு, மண்ணீரல், கால் முட்டு, கணுக்கால், இது எல்லாமே சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதுமாதிரி இந்த முட்டு வலிக்குது, இந்த வயசான இந்த முட்டு வலிக்குது சார், கால் வலிக்குது சார், இந்த மேக்ஸிமம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சனியோட தன்மை தான். ஸோ இந்த முட்டு, கணுக்கால், மண்ணீரல், நரம்பு, முக்கியமாக நரம்பு சார், நரம்பில் வரக்கூடிய பிரச்சனை, அதுமாதிரி பல்லில் வரக்கூடிய பிரச்சனையை கொடுப்பது, இது எல்லாமே சனி பகவானின் தன்மையுடையது தான் வருமே. சரிங்களா? ஸோ சனிக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா வாத நோய். வாதம் அப்படின்னா நம்ம எல்லாருமே டக்குன்னு பக்கவாதம் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவோம். வாதத்தில் நிறையா வாதம் உண்டு. பக்கவாதம், மூட்டுவாதம், முடக்குவாதம், இந்த மாதிரி நிறையா வாதங்கள் இருக்குது. அதில் இந்த வாதம் அப்படின்னாலே சனி தான். சனி ப்ளஸ் புதன் மெயினாக பார்க்கக்கூடியது அப்படின்றது, வாத நோயை கொடுக்கறது அப்படின்றது இவங்க தான். அதே போல் கால் முட்டு, ஃபஸ்ட்டே சொல்கிறோம், அந்த முட்டு வலி இல்லை கால்களில் வரக்கூடிய நோய்கள், கால்கள் தொடர்பான நோய்கள், காலில் வரக்கூடிய பிரச்சனைகள், முட்டு வலி, இது எல்லாமே சனி சம்மந்தப்படும். அதை எலும்பு தேய்மானம், எலும்புகளால் வரக்கூடிய பிரச்சனை, இதுவும் எல்லாமே சனி தரக்கூடிய தன்மை தான். அதுமாதிரி காச நோய் அப்படின்னு சொல்கிறது சனி பகவான் தரக்கூடிய நோய் தான்.
அதில் முக்கியமாக சனிக்காரருடைய இந்த வாதத்தில் முக்கியமாக நம்ம மெயினாக சொல்லக்கூடியது இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சனியின் தன்மை உடையது தான். ஸோ கால்கள் தொடர்பான நோய்களை குறிப்பதும் சனி பகவானின் தன்மை தான். ஸோ இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் சனி பகவானுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம அதில் எல்லாமே ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி அடிக்கடி எது யூஸ் பண்ணும், எது தேவைப்படும் அப்படின்றதான் இந்த இடத்துல ஃபில்ட்ரு பண்ணி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோமே. சரிங்களா? நம்ம அடுத்து வேறொரு தலைப்புடன் சேர்ந்திப்போம். நன்றி, வணக்கம்.